இப்போ வந்து சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம வந்து உளுந்து தேவையான இட்லி தூள் செய்ய போகிறோம். இப்போ வந்து பச்சை பயிர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா கலந்துருச்சு ரெண்டும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு. இது நல்லா கோல்டன் கலராக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உளுந்தும் கடலைப்பருப்பு வந்து நம்ம வைக்குவோம். எக்ஸ்ட்ரா பச்சை பயிர் நம்ம கலந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம், டென்ஷன் அதிகமாகும். இட்லி தூளோடு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 8 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ காரத்துக்கு தகுந்த போட்டுங்க. கொஞ்சம் சவக்கட்டுறேன்னா போதும். வந்து நம்ம மிளகா போட்டுப்போம், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு சுற்று விட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், மிளகா ஒரு சுற்று விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சு எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். பூண்டு ஒரு 5 பூண்டு. இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இது வந்து மூடி போட்டு ஆப்பம் மாதிரி சுட்ட தோசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.